அன்பார்ந்தவர்களை, குருமடங்களில் படிக்கிற பொழுது நைட் ப்ரேயர் என்று தினமும் சொல்லுவோம். ஜபமாலை முடித்த பிறகு ஆலயத்திற்குள்ளாக போய் ஜபமாலை முடிச்சுட்டு நைட் ப்ரேயர் இரவு ஜபத்திற்காக போவோம். அப்போ பிதாசன் போட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்லப்படும், ஆன்மீக சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ்ட் எக்ஸாமின் அவர் கான்சியன்ஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. இளங்குரு மடத்தில் 5 மணிக்கு பெல் அடிச்சோன்னே எந்திரிச்சியா, ஜபத்தை சரியாக செஞ்சியா, திருப்பலியில் முழுமையாக கலந்து கொண்டாயா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆன்ம சோதனை மாதிரி கேள்வி கேட்கப்படும். அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவனிடம் ஜெபம் சொல்லுவோம். பெரிய குருமடத்தில் எக்ஸாமின் அவர் கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிறகு கொஞ்சம் டைம் கொடுவாங்க. அது கொடுத்த பிறகு அந்த எல்லாம் வல்ல இறைவனிடமும் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்புறம் நைட் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படுக்க போவோம். நம்மை நாமே அல்லது நம்முடைய ஆன்மாவை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கலந்தாலோசித்து பார்ப்பது ரொம்ப நல்லது. நம்ம எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறோம், அடுத்தவரிடம் உள்ள நமது உறவானது எப்படி இருக்கிறது, யாரோடைய பெயராக கெடுத்திருக்கிறோம், யாரோடைய பெயராக காப்பாற்றி இருக்கிறோம், நாம் எப்படி இருந்திருக்கிறோம் சொல்லிட்டு நம்முடைய ஆன்மாவை நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்க நமக்கு கடமை இருக்கிறது. இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனம். இயேசு அந்த நூற்றுவ தலைவரை மிக மிக மெச்சுகிறார். ரொம்ப அதிகமாக பாராட்டி, உங்கள் யாரிடத்திலும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னை பொறுத்தவரையில் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நூற்றுவ தலைவர் தனக்கு சம்பந்தம்னா தனக்கு பணி செய்கிற ஒரு பணியாளர் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவன் வேலைக்காரன் தானே, பணியாள் தானே, நான் சொல்கிறத செய்கிறவன் தானே, அவன் எப்படி போனால் என்ன, உடம்பு சரியில்லைனா என்ன, காய்ச்சல் இறந்தா என்ன, அவன் செத்தா என்ன, பொழைச்சா என்ன என்று இல்லாமல் அந்த பணியாளர் மேல் தனக்குள்ள ஒரு அன்பை, தனக்குள்ள ஒரு விருப்பத்தை, தனக்குள்ள ஒரு அக்கறையை காட்டும்படியாகத்தான் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, இந்த மாதிரி என்னுடைய பணியாளர் சாகும் தருவாயில் இருக்கிறாள், அவனை குணப்படுத்த வாருங்கள், அவனை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, மகன் அல்லது சொந்தக்காரன் அப்படியெல்லாம் தாண்டி அந்த பணியாளர் மீது அவருக்கு இருக்கிற அன்பு அல்லது அவருக்கு இருந்த ஒரு பாசம், அக்கறை எவ்வளவு மிக்கதாய் இருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமகன் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 26 முடிய உள்ள வசனங்கள். அன்பார்ந்தவர்களை, இந்த நூற்றுவர் தலைவிடம் இருந்த அந்த அக்கறை, அந்த பாசம் நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடன் இருக்கிற மனிதர்களிடம் மட்டுமல்ல, நம்மிடம் பழகுகிற எல்லாரிடத்திலும் அந்த அன்பும் அந்த பாசமும் அந்த அக்கறையும் அந்த கவனிப்பும் இருந்தாக வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அன்பு நம்மிடம் வளராமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் படிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமகம் 16ஆவது அதிகாரம் 17 முதல் 26 முடிவுள்ள வசனங்களில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சபையாக கூடி வரும்பொழுது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், ஓரளவு அதை நம்புகிறேன் என்று சொல்லி பவுலடியார் கூறுகிறார். நம்ம எல்லாம் ஒன்றாக கூடி வந்தாலும் கூட, அல்லது ஒன்றாக ஆலயத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணாலும் கூட, நம்முடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கிறது, சண்டையிட்டு இருக்கிறது, அல்லது சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஒருவர் குறை சொல்லி வாழக்கூடிய பழக்கமானது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமாக இருக்கிறது என்று சொல்லி மறைமுகமாகவோ நேரடியாகவோ பவுலடியார் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்கள், நம்மிடம் இருக்கிற அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். யாரிடமாக இருக்கலாம், மகன்கிட்ட இருக்கலாம், அப்பாட்டக்கலாம், அம்மாட்டக்கலாம், தெரிஞ்சவங்கள்ட்டக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ஏற்று வீடாக இருக்கலாம். யாரிடம் இருக்கிற அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது பெரிதாக்க வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தவரை பற்றியான நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை நம்மிடையாக இருக்க வேண்டும். இந்த அன்பை வளர்த்து கொள்ள 2 காரியங்கள் நாம் செய்தாக வேண்டும். ஆன்ம சோதனை 2 காரியம். ஒன்று, நம்மிடம் இருக்கிற குறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே அடுத்தவங்களுடைய குறை தான் பார்க்குறோம். அவன் இப்படி பண்ணான், இப்படி சொன்னான், இங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது, அப்படியாக பிளவுகளை பெரிதாக்கி கொண்டு போகிறோம். நம்மிடம் குறை இருக்கிறதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல அதை சரி செய்வோம் என்று சொல்லி நாம் சொல்வோம். அதனால தான் ஏசுநாதர் சாமி சொல்கிறாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்தறி,
அப்புறம் அடுத்தவங்க இருக்கிற கண்ணில் எடுத்துறதுக்கு உனக்கு நன்றாக கண் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக, அடுத்தவிடம் இருக்கிற குறையை பார்க்காமல் அடுத்தவிடம் இருக்கிற நன்மைகளை நிறையை பார்க்க கற்றுக்கொள்வோம். எப்பெல்லாம் குறையை பார்க்குறோமோ அப்போல்லாம் பிளவுகள் பெரிதாகி கொண்டே தான் போக வேண்டும். அது குறையவே குறையாது. எப்போ நம்மிடம் இருக்கிற குறையை உணர்கிறோமோ, எப்போ அடுத்தவிடம் இருக்கிற நன்மையை பார்த்து பழகுகிறோமோ, அப்போ கண்டிப்பாக நம்மிடம் இருக்கிற அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்ம சோதனை நாம் செய்வோம். அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவிடம் இருக்கிற அன்பை பெரிதாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆன்ம சோதனை செய்து நம்மிடம் இருக்கிற குறையை சரிப்படுத்திக் கொள்வோம். அடுத்தவிடம் இருக்கிற நன்மைகளை பார்த்து பழகிக்கொள்வோம்.